சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, தங்கமே, ஏன் கவலைப்படுகின்றாய்? எதற்காக இவ்வளவு பாரத்தை உன் மனதில் சுமக்கின்றாய்? நடந்தவை எதையும் உன்னால் மாற்ற முடியாது. நடக்கப் போவதை நினைத்து பயப்படுவதால் எந்த பயனும் இல்லை. உன் பாரத்தை என் மீது இறக்கி வை. நீ நிம்மதியாக இரு. நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கின்றேன். இந்த நிமிடம் உன் கவலைகளை ஒரு காகிதத்தில் எழுதுவது போல நினைத்து அதை பாபாவின் பாதத்தில் சமர்ப்பித்து விடுங்கள். இருள் சூழ்ந்த காட்டில் நடக்கும்போது ஒரு சிறிய மெழுகுவர்த்தி வெளிச்சம் போதும் அடுத்த அடியை எடுத்து வைக்க. அதே போலதான் என் மீதான நம்பிக்கையும். வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் போகாது. ஏமாற்றங்கள் வரலாம், ஆனால் அவை உன்னை செதுக்குவதற்காகவே வருகின்றன. நம்பிக்கை வைப்பவன் ஒருபோதும் வீழ்ந்ததில்லை. உன் பிரார்த்தனைக்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்றால் உனக்காக ஏதோ ஒரு பெரிய பரிசை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஒரு செடி வளர்ந்து கனிகளை தர காலம் எடுக்கும். அவசரப்பட்டால் கனி நிச்சயம் கிடைக்காது. உன் உழைப்பை போடு, பலனை என்னிடம் விட்டுவிடு. காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும். இன்று உனக்கு பெரிய மலையாக தெரியும் பிரச்சனை இன்னும் சில மாதங்களில் ஒரு சிறு தூசியாக மாறிவிடும். பொறுமையாக இரு. காலம் வரும்போது கதவுகள் தானாக திறக்கும். நீ தனியாக இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ அழுத போது உன் கண்ணீரை துடைத்தது நான்தான். நீ விழுந்தபோது உன்னை தூக்கிவிட்டது நான்தான். உலகம் உன்னை தூற்றினாலும், உன் மீது உனக்கே நம்பிக்கை இழந்தாலும் நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன். சாயிருக்க பயமேன்? இதை 3 முறை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. வெறும் வேண்டுதல்கள் மட்டும் போதாது. உன் கடமையை செய். பிறருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். பசித்தவனுக்கு உணவிடு. அது நேராக என்னையே வந்து அடையும். உன் கண்கள் என்னை தேடினால் என் கண்கள் உன்னை பாதுகாக்கும். ஓம் சாய்ராம்.